பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மறைந்த டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை அது எளிய பெண்களுக்கான அதிகாரம். பிரதமர் மோடி அவர்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் என்றால் நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிகாரம். அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற எளிய குடும்பத்து பெண்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதாரணம். இது போல இன்னும் பல பெண்களுடைய பின்னணியை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். ஏன் கொங்க மண்டலத்திலே உங்களை மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று நாடு முழுவதும் இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் ஒரு தேசிய தலைவராக மோடி அவர்களை என்னை நியமித்திருக்கிறார் என்றால் சாதாரண பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவருடைய உண்மையான உணர்வு இந்த நாட்டு பெண்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் என்றால் அவருடைய தங்கை கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு இவர்கள்தான் அவர்கள் பெண்கள் அதிகாரத்திற்கான அடையாளம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எளிய பெண்களை மந்திரிகளை மாத்தினாங்க, எம்பியா மாத்தினாங்க, எம்எல்ஏவா மாத்தினாங்க. அதே போல பிரதமர் மோடி